ஹரிஷ் ப்ரோ நீங்க ஹரிஷ் பாத்தீங்களா இன்னைக்கு எபிசோட? இன்னைக்கு நேத்து ஆக்சுவலா லைவ் பார்த்தேன். அந்த காலையில நடந்த அந்த வயித்தெரிச்சல் இது எல்லாத்தையும் பார்த்தேன். நல்லா இன்னைக்கு ஆக்சுவலா டே நல்லா இருந்துச்சு பாக்குற போது. அதாவது ரொம்ப ஹோல்டு பண்ணாம திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஸோ அதனால அது நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் ஐ திங்க் ஃபன் மோட்ல வந்துட்டாங்க எல்லாரும். அந்த அப்புறம் அந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தேன். சரி, ஒரே செம்ம ஃபன் மூட். இதுல காலையில என்ன எனக்கு ஒரு ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா, அவங்க ஒரு விஷயம் ரியா சொல்றது ஓகே. அவங்க நல்லவங்களா காமிச்சுக்கிறதுக்கு விளையாடலாம், அவங்க கெட்டவங்களா காமிச்சுக்கிறதுக்கு விளையாடலாம். வாட் எவர் இட் மே பி, அது அவங்களோட ஓன் தாட். அதுவும் அந்த ஹால்ல பேசும்போது எவ்ரி ஒன் ஹாஸ் த ரைட் டு கமெண்ட் அண்ட் என்ன வேணா பேசலாம். ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க போய் கமெண்ட் உங்களை பத்தி, இப்ப சுனிதாவை பத்தி அங்க போய் பேசியிருந்தா நீ இப்படின்னா அந்த கம்முன்னு இருந்திருப்பாங்களா? அங்கேயே எழுந்திருச்சு ஆர்கியூ பண்ணிருப்பாங்க, அவங்கள பேசவே விட்டுருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட். ஸோ அப்படிலாம் இருக்கும் போது அங்க ஒரு கான்வர்சேஷன் வந்து உடனே வந்து நீ மட்டும் என்ன, ஆரம்பத்துல இருந்து இவங்களுக்கு ஒரு ரொம்ப இன்செக்யூரிட்டியான கும்பலா பாக்குறேன் இந்த ஃபர்ஸ்ட் 8. ரவீந்தர் சார் உள்ள போனதுல இருந்து அவரு என்னமோ ஒரு தனி குட்டி பிக் பாஸ் நடத்துற மாதிரியும், அவரோட ரூல்ஸ்க்கு எல்லாரும் கட்டுப்படணும், ஒரு ரெஸ்பெக்ட் எல்லாருக்கும் இருக்கும். இஸ் ப்ரொடியூசர் அண்ட் தேவ் பீன் ஃபாலோயிங் ஹிம் அண்ட் எவ்ரிதிங். பட் அதனால தே ஆர் நாட் லைக் அவர் என்ன சொன்னாலும் செய்யணுன்ற நீடு கிடையாது. இல்ல அது அவரு தான் காப்பாத்திக்கணும் ஹரிஷ். என்னன்னா ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் அ ஃபிலிம் ப்ரொடியூசர் தட் டசன்ட் கிவ் யூ த ரைட் டு ரன் த ஷோ. அது அது அப்படி கிடையாது. நீ ஒரு கண்டஸ்டன்ட் அவ்வளோதான். ஸோ அப்படிங்கிறப்போ அதில் வந்து சிலதெல்லாம் ஒத்து வரலன்றதான் வெளில அனுப்பிச்சிருக்காங்க. அண்ட் டாப் 6 அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு வந்து என்னன்னா சும்மா கொடுக்கல. அவங்க இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பிரச்சனைகள் தாண்டி இருக்கிறங்காட்டி தான் அவங்க டாப் 6. நாம் வந்து இப்போ எப்படின்னா அவுட் ஆன பிளேயரை திருப்பி கூப்பிட்டு போயிட்டு செஞ்சுரி அடிச்சவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ற மாதிரி. அவன் முழிப்பான், யாரா அவன், டேய் இப்பதான்டா அடிச்சுட்டு உட்காந்துருக்கு, டேய் இவன் என்னடா 5 ரன் எடுத்துட்டு போனா, என்னடா நமக்கு வந்து பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. இப்ப பல பேருக்கு வந்து அவன் அட்வைஸ் எல்லாம் அந்த மாதிரி தான், அந்த மீட்டர்ல தான் இருக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் டேமேஜ் பண்ணிட்டாரு ப்ரோ உள்ள போய், ரொம்ப இல்ல டேமேஜ் பண்ணிட்டாரு. என்னன்னா ஹரிஷ், எப்பவுமே ஒரு விஷயம் என்னன்னா ஹரிஷ், எல்லா எனி பொது மேடை, இப்ப இது வந்து பொது மேடை. இன்னைக்கு வந்து இங்க ஒரு 150 பேர் 200 பேர் கேட்டிருக்காங்க. பிக் பாஸ்ங்கிறது மிகப்பெரிய பொது மேடை. அது அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி பேர் 2 கோடி பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ நீ எவ்வளோ ஹம்பிளா இருக்க முடியுமோ அவ்வளோ இரு, இல்லை அட்லீஸ்ட் ஆக்டாவது பண்ணு அப்படி இருக்கிற மாதிரி. நீ போயிட்டு வந்து என்னன்னா இதுதான் இந்த ரூல்ஸ், இவன் இப்படி ஜட்ஜ் பண்ணா அப்படி ஜட்ஜ் பண்ண. இந்த இந்த ப்ரோக்ராமோட மிகப்பெரிய சாபக்கேடே என்னன்னா, நான் இந்த சொல்றது இந்த இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப யோசிக்கிறானுங்க. அதுதான் இந்த 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 பிக் பாஸோட சாபக்கேடு. டேய் இது ஒரு ஒரு ஷோடா, நீங்களா இருங்கடா, அது ரிசல்ட் வரும்டா. எனக்கு அதுலதான் யா எனக்கு சௌந்தர்யாவை பிடிச்ச காரணம் அதுதான். ஏன்னா ஒரு விஷயத்த நான் மறந்துட்டோம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு விஷயம் மறந்துட்டோம். என்னன்னா சௌந்தர்யாவோட குரலை பத்தி நம்ம மறந்துட்டோம். ஞாபகம் இருக்கா? அவங்க எவ்வளவு இன்செக்யூர்டு. அந்த அந்த இன்னாகுரல் அந்த இன்னாகுரல் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு பேசுறப்போ எல்லாருக்குமே அது வந்து ஆக்வர்டா ஃபீல் ஆச்சு. சரிங்களா? ஆக்வர்டா ஃபீல் ஆச்சு. அந்த பொண்ணுமே என்ன சொல்லுச்சுன்னா, இந்த குரல் வந்து எனக்கு ஒரு பெரிய இது, அந்த அந்த பிரச்சனைங்கிறது. ஆனா அதையவே அந்த பொண்ணு ஒரு பாசிட்டிவா மாத்தி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து வெறும் அவங்களுக்கு மட்டுமான பூஸ்ட் மட்டும் கிடையாதுங்க. இப்படி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே காண குயில் சித்ரா மாதிரியே இருக்கு, பாட முடியாது. அது ஆம்பளையாகட்டும் பொம்பளையாகட்டும். சிலவங்களுக்கு ஒரு மாதிரி குரல் இருக்கும், சிலவங்களுக்கு ஒரு மாதிரி கட்ட குரல் இருக்கும், சிலவங்க மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபெமினினா வாய்ஸ் இருக்கும். அது அவங்க தப்பு கிடையாது, அவங்க அப்படிதான் பிறக்கிறாங்க. இந்த சௌந்தர்யாவோட இந்த லாஞ்சிட்டிவிட்டி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறது என்ன கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும்னா, பொண்ணுங்களுக்கெல்லாம் நீ ரொம்ப பர்ஃபெக்டா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யூ பி ரியல், அவ்வளவுதான். நீ நிஜமா இரு. நீ வந்து அதுல வந்து நல்லது பண்ணு, கெட்டது பண்ணு, மிஸ்டேக் பண்ணு, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. பட் இஃப் யூ ஆர் ரியல், லைஃப் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு எடுத்துட்டு போகும் அப்படிங்கிறது வந்து நமக்கு சொல்லி கொடுக்குது. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட்லாம் பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணும். நீங்க அந்த சுனிதா அவங்கெல்லாம் பீக்ல இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இனிஷியல் 3-4 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா கேம் விளையாடுறதுக்கு தெரியாது, கொஞ்சம் எல்லாமே லேசியா விளையாடும். எல்லாருமே கமெண்ட், இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மவுண்ட் எவரெஸ்ட் கிளைம் பண்ண மாதிரி
இந்த பொண்ணை பயங்கரமா கமெண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. நீ உனக்கு விளையாட தெரியாதா அப்படி இப்படின்ட்டு. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஷி ஹஸ் ஆல்மோஸ்ட் மாஸ்டர்டு த கேம். அது வந்து பெரிய விஷயம் இல்லைங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏன் சௌந்தர்யாவை நிறைய பேத்துக்கு பிடிக்குது அப்படின்னா, ஐ திங்க் சேம் லைக் நான் வந்து ரொம்ப பெரிய பேரலா இருக்கும். பட் பொலிட்டிக்கல்ல ஜெயலலிதா அம்மா ஒரு பேரல் எடுத்துக்கலாம். சரி, அவங்களுக்கு மைனஸ் ப்ளஸ் எல்லாமே இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, டிஎம்கே, ஏடிஎம்கே அப்படியெல்லாம் தாண்டி பொண்ணுங்களுக்கு ஜென்ரலா அவங்கள ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, ஷி ஆல்வேஸ் ஃபைட்ஸ். அது ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டர்னா நின்னு ஃபைட் பண்ணி முன்னாடி போயிட்டே இருப்பாங்க. நான் அத வந்து சௌந்தர்யா அப்படின்னு சொல்லல. பட் அந்த மாரி இது இது வந்து அதோட அதோட மினி வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 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 எப்படி சின்ன ஒரு சாம்பிள் சின்ன ஒரு சின்ன ஒரு மினி வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஷீ இஸ் ஃபைட்டிங் அண்ட் நெறையா நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திட்டாங்க. அது ஒரு சம சம விஷயம் அது. நெறைய நெகட்டிவா வந்து பாசிட்டிவா மாத்திட்டாங்க. எனக்கு வந்து பர்சனலா நான் கிரவுண்ட் லெவல்ல வந்து கேட்கும்போது நெறைய பேருக்கு அவங்கள புடிச்சிருக்கு. அண்ட் இன்னொன்னு நான் இன்னொரு ரொம்ப இது வந்து நான் டு பி ரொம்ப கிளியரா சொல்லிக்கிறேன். இந்த ஓட் கேம்லயோ, இந்த மேனிபுலேஷன் கேம்லாம் நான் கிடையாது. அப்பா இறந்துட்டாங்க. நான் 25 டேஸ் நான் இதுக்குள்ளேயே கிடையாது. அண்ட் நான் பிக் பாஸ் பெருசா பார்க்கறது கூட கிடையாது. நான் என்ன ஜென்ரலா பார்க்குறேனோ அதுலருந்து நான் சொல்றேன். ஸோ இதுல வந்து எனக்கு ஒரு லாபம், நஷ்டம், ஒரு வெங்காயம் கிடையாது எனக்கு. ஸோ என்ன நிஜம் அண்ட் ஐ ஜஸ்ட் சீ திஸ் அஸ் அ டிவி ஷோ அவ்வளோதான். அதுக்கு மேல நான் பெருசா ஒண்ணும் பார்க்கறதில்ல. பட் உங்களை ஆல்ரெடி பிஆர் லிஸ்ட்ல ஏத்திருப்பாங்க ப்ரோ. இல்ல நான் தெளிவா ஒண்ணு சொல்றேன். ஒருத்தனுக்கு வந்து பிஆர் பண்ற அளவுக்கு தகுதி இருந்தா தான் பிஆரே பண்ண முடியும். உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க பவர் ஸ்டார வந்து சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லி பிஆர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காரி துப்பிருவானுங்க. நீங்க உங்களுக்கு புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு புரியுதுங்களா? பவர் ஸ்டார் சீனிவாசன் வந்து அடுத்து நீங்க தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு வந்து நீ பவர் ஸ்டார் வந்து 10,00,00,000 தர்றேன்னு வச்சுக்கங்களேன். அடுத்து சூப்பர் ஸ்டார்னா எடுத்து துப்பிருவானுங்க. யார்றா அவன் அப்படின்ட்டு துப்பிருவானுங்க. அந்த மாரி ஸ்டஃப் இருந்தா தான் முதல்ல ப்ரமோட்டே பண்ண முடியும். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதுக்குள்ளேயே நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வித்வான்கள் இருக்கானுங்க. தோசை திருப்பி இருக்கானுங்க. இந்த பிக் பாஸ்க்குள்ளேயே. அதாவது அவன்லாம் பிக் பாஸ்ல இருந்தானாவே எனக்கு தெரியாது. டு பி ஹானஸ்ட். 2, 3 பார்ட்டிகளா இருக்கேன். ஓ! இவன்லாம் பிக் பாஸ்ல இருந்தானா அப்படிங்கிற பார்ட்டில நான் பேர் சொல்ல பாவம் வந்துருவாங்க. இப்போ அவங்களுக்கு இடையில ஒரு பேர் வாங்குறது இருக்குல்ல. இப்ப எல்லாரும் சௌந்தர்யா நீ நல்லதோ கெட்டதோ சௌந்தர்யாவ பேசாம உன்னால பேச முடியறது இல்லல்ல. இப்போ சௌந்தர்யாவோட எதிரணியும் சரி, சௌந்தர்யாவ பேசாம அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு ஒரு டாபிக் எடுக்க முடியலல்ல. அப்படிங்கிறப்ப ஷி ஹஸ் அச்சீவ்ட் சம்திங் தானே. தானே? மேட்டர் தானே. ஆமா ஆமா அண்ட் இன்னொன்னு தன்னை புடிச்சவங்கள ப்ரமோட் பண்றதுல என்ன பிரச்சனை இருக்குதுங்கிறேன் நானு. இது என்ன நான் என்ன கேட்கிறேன், இது ஒண்ணும் ஏன்டா எலக்ஷனுக்கே நீங்க காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போடுறீங்க. ஏன்டா அத விட இது என்ன குத்தமாடா? ஏன்டா ஒரு கேம் ஷோ அவங்களுக்கு புடிக்குது. புடிச்சவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பா சேர்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். சேர்ந்து ஒரு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுல எந்த தப்புமே கிடையாது. நான் அப்படி நடந்தா நான் சொல்றேன் நானு. அதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. அது அவன் அவன் திறமை. இல்ல பிரசாந்த் ம், ப்ரோ, இதுல சாரி டு இன்டரப்ட், இதுல இன்னொரு இது என்னன்னா, ம். இவங்க என்ன மத்தவங்க எல்லாம் எஃபர்ட்ஸ் போடுறாங்க, இவங்க எதுவுமே பண்ணல. எதுவுமே ஒருத்தவங்களை பிடிக்கிறதுக்கு கூட இதெல்லாம் பண்ணாதான் பிடிக்கணும்னு எழுதி வச்சிருக்கானுங்க. எதுவுமே என்ன பண்றது? என்ன 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 பண்றது? கார்பெண்டர் மாரி ரம்பத்த எடுத்து பிக் பாஸ் செட்ட வந்து அறுத்து வேற மாரி வந்து மாத்தி அமைக்கணுமா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கை கரண்டி எடுத்து 4 கையில, கால்ல பூரா கரண்டிய புடிச்சுட்டு 24 மணி நேரம் சமைக்கணுமா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, டாய்லெட் பிரஷ் எடுத்து அந்த ஏதோ ஒரு படத்துல வந்து ஏதோ விளம்பரத்துல வந்து வாய் வாய் ஈன்னா வந்து வெள்ளையா தெரியுமா? அந்த மாரி பளபளன்னு டாய்லெட்ட வந்து கழுவி விடணுமா? என்னதான் பண்ணணும்? டேய்! என்னடா பண்ணணும்? அறம் அறம் பத்தல ப்ரோ. என்ன ஹரிஷு? அறம் அறம் பத்தல. ஆரம்பத்திலயா? என்ன அறம் என்ன அறமா என்ன இருக்கு அறம்? அறமாவது, மொறமாவது. டேய்! நான் என்ன சொல்றேன், அந்த பொண்ணா இருக்குடா. அப்படிங்கிறப்ப அது ஃப்ளாஸ் எல்லாம் இருக்கதான் செய்யும். நீங்க 1 மணிக்கு குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு, நாளைக்கு எப்படி பண்ணலாம்? எத எப்படி போர்ட்ரே பண்ணலாம்? நம்மள வந்து எப்படி பார்ப்பாங்க? நான் ஷாருக் கானா? நான் தான் அடுத்த ஷாருக் கானா? எனக்கு கால் ஷீட்லாம் வரப்போதா? ஐய்யய்யோ! வெளியில போனா கால் ஷீட்லாம் நான் எப்படி மேனேஜ் பண்ணுவேன்? அதாவது டேய் அதாவது இவனுக்கு தகுதிக்கு சம்மந்தமே இல்லாம எல்லாம் உட்காந்து நைட்டு 12 மணிக்கு உட்காந்து குசு குசுன்னு பேசுறது. அந்த பொண்ணு 12 மணிக்கு கொறட்டி விட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும். இவனுங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் அவ்வளோதான் வித்தியாசம். அது ரியாலிட்டில இருக்குது அவ்வளோதான். ஜாலியா உட்காரும். பசிச்சதா போய் எடுத்து சாப்பிடும்.
அது அது ஓகே. திருடி சாப்பிடுங்க. பச்சை என்ன பண்ண முடியும்? இப்ப என்ன பண்ண முடியாதுங்க? எடுத்து சாப்பிட தான் செய்வோம். சரி அது பிரச்சனையா அதான் ஆகட்டும். அவ்வளோதான். இன்னைக்கு நீ சப்போர்ட் இருக்கிறங்காட்டி தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கு இந்த பொண்ணு. ஸ்டஃப் இல்லைன்னா வந்திருக்காதுல்ல. ரூ. 4,000 5,000 தூக்கியிருப்பானுங்கல்ல. இதுதான் ப்ரோ கமல் சாருக்கு தான் இருக்கணும், ரஜினி சாருக்கு ஏன் ஃபேன்ஸ் இருக்குன்னு கேக்குற கதை தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டேலண்ட் ஆ, அவங்கவுங்க ஃபேன்ஸ்க்கு ஆ அவங்கவுங்கள பிடிக்க போகுது. எக்ஸாக்ட்லி. ஏன்னா சி சி அந்த பொண்ண பார்க்கும்போது நெறைய பேர் என்னன்னா, அந்த பொண்ணோட நெறைய பொண்ணுங்க ரிலேட் பண்ணிக்கிறாங்க. அதான் உண்ம. ஏன்னா, பொண்ணுங்க வந்து நிஜமா இருக்கும்போது அப்படிதான் இருப்பாங்க ஆக்சுவலா. உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த நல்லா நல்லா பாருங்க. அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டா பெருசா மேக்கப் எல்லாம் போடாது. காலைல எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, 3 மணி நேரம் போட்டு அதெல்லாம் பண்ணாது. அது சும்மா ஏதோ பண்ணும். அது நேச்சுரலாவே அழகா இருக்கிற ஒரு பொண்ணு. இன்னொன்னு நான் அழகா இருக்கேங்கிற அந்த விஷயத்த வந்து எங்கேயும் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நின்னு அந்த ஒரு அந்த அந்த தோரணை பண்றது அதெல்லாம் பண்ணாது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காவே அது புடிக்க ஆரம்பிச்சுருது பொண்ணுங்களுக்கு. "ஏ ஓகேடா. இது நம்ம ஓகே." டூ பி ஹானஸ்ட் என் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சொல்றேன் நானு. சவுண்ட்டே இருந்தேன். யார் சவுண்ட்னா, "சௌந்தர்யா தான். அந்த பொண்ணு பாத்தீல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும்." அப்படிங்கும். என் தங்கச்சிக்கு பிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது டூ பி ஹானஸ்ட். அவ எங்கேயோ அங்க உட்காந்து ஒரு கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஒரு சொல்லப்போனா ஆல்மோஸ்ட் கிராமத்துல இருக்கிற ஒரு இடத்துல உட்காந்து பாக்குறா அதைய. அப்போ அவளுக்கு அந்த பொண்ணு கனெக்ட் ஆகுதுன்னா, ஷி இஸ் பீயிங் ரியல் அவ்வளோதான். ஷி இஸ் பீயிங் ரியல் அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஸோ அதனால கனெக்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா, யூ கேனாட் இது வந்து எப்படின்னா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து நடிச்சு கொண்டு வர முடியாது. நீங்க ஒரு நாள்லாம் நடிக்க முடியாது நீங்க. 1 நாள் நடிக்கலாம், 2 நாள் நடிக்கலாம். 100 நாள் நடிச்சு நீங்க வந்து ஒரு இமேஜ் எல்லாம் கொண்டு வர முடியாது. சட்டியில என்ன இருக்கோ அது அகப்பையில வரும். ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு போன வருஷம் இதே மாதிரி தான் ப்ரோ, இதே கமெண்ட் தான் அர்ச்சனாக்கு வச்சாங்க. ஓகே. நான் என்ன சொல்றேன், இவ்ளோ தூரம் சூப்பரா நடிக்கக்கூடியவங்க, அழுகக்கூடியவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா, ம். பேசாம அவார்டு குடுத்துரு, இல்ல ஆஸ்கருக்கு பரிந்துரை பண்ணிட்டு போயிரு. இல்ல ஒத்துக்கோ உண்மைன்னு. இது 2ல ஏதாவது ஒண்ணுக்கு ஒத்துவா. இப்ப 2 மணி நேரம் அழுக வச்சிருக்காங்க ப்ரோ, இந்த போன ஓ! வாரம். எதுக்குங்க? இவரு நம்ம தலைவர் பிளானு. உள்ள போய் அடிப்பேன், இவள உடைப்பேன்னு சொல்லிட்டு வெளியில சவால் விட்டு உள்ள யாரு போயிட்டு, உடைச்சது? பிளான் பண்ணி ரவீந்திர சார் தான் வெளியிலேயே பிளானு ஃபுல்லா. ஃபுல்லா உள்ள போயி எல்லா கண்டஸ்டன்ட்ஸையும் வச்சு, அ ம மு இன்னொரு இவர வந்து சரி, முன்னிறுத்திட்டு, சவுண்டோட கான்ஃபிடன்ஸ உடைச்சு ரைட்டு. ஃபுல்லா இது சரி, பண்ணணும்னு சரி, யாரு சொன்னா எப்படி ஆடுவாங்க ரைட்டு. எல்லாம் சரி, பண்ணியிருக்காரு. எல்லாம் அதாவது பண்ணிட்டீங்க. எப்படி ப்ரோ எப்படி போனாருன்னா, ஆக்சுவலா இப்போ ஒருத்தவங்க ம், ஒயிட் கார்டோ இதுல போறாங்கன்னா, அந்த ஷோல ம். அவங்க ஏதாவது ஒரு கிளாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கிளாஸ வச்சு அவங்கள உடைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இவரு சரி சாமுவேல், இ- இப்ப எல்லாம் பண்ணிட்டாரு. ம், ம். பண்ணி இப்ப சௌந்தர்யாக்கு சப்போர்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவ்வளோதானே? அவ்வளவுதான். ஆமா. அதுதான் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ஆனா தலைவர் என்ன பண்ணாருன்னா, இங்க வெளியில சோசியல் மீடியால அவருக்கு இருக்கிற வெஞ்சன்ஸ வச்சுட்டு, இன்னொரு ஆள சப்போர்ட் பண்ணி அவர டைட்டில் வின்னர் ஆக்கி காமிப்பேன் தமிழ் அப்படின்ற ஒரு இதுல இருக்கு. சோசியல் மீடியா வேற. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் மட்டும் யா, சொல்றேன் யா, பிரசாந்த் யா. ப்ரோ. ரவி சார் வந்து இங்க ஒரு ஸ்பேஸ்லயே ம், வந்தாரு. அவ என்ன தெரியுமா, ஒண்ணுமே இல்ல பிரச்சனை. ம். ஆஹ் அவங்களுக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்க வெளில, விஷ்ணுன்னு போன சீசன்ல விளையாடினவர் ஓகே, இருக்காரு. அவரு அவரு வந்து இவங்களுக்கு ஃபோன் பண்ணி, ஏங்க நீங்க ரொம்ப சௌந்தர்யாக்கு நெகட்டிவா பேசுறீங்க, பாசிட்டிவா பேசுங்க, அந்த மாதிரி ஏதோ அப்ரோச் ஓகே, பண்ணியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் டன். நான் அதே ஸ்பேஸ்ல அவர் இது சொன்னோம்னா அவர்கிட்ட ஓகே. கேட்டேன், சார் இப்போ நீங்க ஒரு படத்தை எடுக்கிறீங்க, ம், படத்துக்கு ஒருத்தர் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தா நீங்க ஃபோன் பண்ணி என்னெல்லாம் சார் ம். பண்ணுவீங்க? அந்த ஒருத்தங்களுக்கு பிடிச்சவங்களோ ஃப்ரெண்டோ ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா, அவங்க அவங்களுக்கு முடிஞ்ச இது வழியா ட்ரை பண்ண ம், ம், மாட்டாங்களா ம். அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு தெரியும் நான் என்ன புரியுது, சொல்றேன்னு. புரியுது. இல்ல இது சி ஒண்ணும் இல்ல ஹரிஷ். இது என்னன்னா, அ அவரு ரவீந்திரன் சார் ரியாலிட்டில இருக்காரா என்னன்னு தெரியல. சோசியல் மீடியா மட்டுமே வந்து சௌந்தர்யாவுடைய நாமினேஷனையோ, இல்ல வந்து வின்னிங்கையோ முடிவு பண்றது இல்ல. சோசியல் மீடியா இஸ் ஜஸ்ட் அ பார்ட். இது வந்து டிவில ரீச் ஆகுது. பல கோடி பேருக்கு ரீச் ஆகுது. அங்க அவங்களுக்கான இமேஜ் உருவாக்கப்படுது. அது வந்து உண்மையாலுமே கேரக்டர் இருந்தா தான் இமேஜ் உருவாகும். ஆ அங்கிருந்து தான் வோட்டிங் வருது. அங்கிருந்து தான் நெறைய லார்ஜ் சங்க் ஆஃப் வோட்டிங் அப்படிங்கிறது அங்கிருந்து தான் வருது. இதே ரவீந்திரன் வந்து ஒரு நைட் உட்காந்து குத்த வச்சு உட்காந்து இங்க ட்விட்டர் ஸ்பேஸ்ல வந்து இப்ப நான் சொல்ற மாரி தான். நாளைக்கு பாரு நான் ரஜினிகாந்த் என்ன பண்ண போறேன் பாரு. போயஸ் கார்டன்ல நான் போய் போர்டெல்லாம் தூக்கி வீசி, நாளைக்கு வந்து ரஜினிகாந்த் ஒண்ணும் இல்லாம பண்ணான் அப்படின்னு நினைச்சுட்டு நான் காலைல போனேன்னா, நல்லா பழைய செருப்பு எடுத்து டபால் டபால்னு அடிச்சு விடுவாங்க. போடா அந்த பக்கம் அப்படின்ட்டு.
என்ன இல்ல நாளைக்கு விஜயன் நான் என்ன பண்ண போறேன் பாரு. அவர் என்ன பெரிய கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறாரு. நான் ஒண்ணும் இல்லாம இந்த இது வந்து வெட்டி சவால் இது. அண்ட் இன்னொன்னு டு பி ஹானஸ்ட் என்னன்னா, சி யூ ஹவ் பீன் இன்வைட்டட் இன் அகைன். ஓகே. அது என்னன்னா ஒரு கர்ட்டசில உன்னை கூப்பிடுறாங்க. டு ஸ்பைஸ் திங்ஸ் அப். எதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா, அந்த 6 பேர் தான் ஆட்டத்தின் கதாநாயகர்கள். சரியா? நீ சும்மா போய் வித்தும் நீ சைடுல போய் மேலதாள ஊது, பிபி ஊது, டும் டும் பண்ணு. இல்ல வந்து பன்னீர் தெளி. உன்னை வந்து சும்மா வாழைமரம் கட்டுறதுக்கு கூப்பிடுறாங்க உன்னைய. புரியுதா? உன்னை வந்து கேம் விட்டு தூக்கி வீசிட்டு தான் திருப்பி உள்ள கூப்பிடுறாங்க. அதை இவங்க புரிஞ்சுக்கணும். அப்போ அங்க போய் உன்னோட ரோல் என்ன? ரோல் என்னன்னா, ஃபன் பண்ணி உன்னோட இமேஜ் ஏத்திக்க. இப்ப நான் ரவீந்திரன் சாரா இருந்தேன்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தேவையில்லாம உள்ள போயிட்டு ஒரு வெஞ்சன்ஸ் யார் மேலயும் ஆகட்டுங்க. அவங்க ஜஸ்ட் தே ஆர் கண்டஸ்டன்ட்ஸ்ங்க. தட்ஸ் ஆல்ங்க. தே ஹவ் நாட் கில்ட் எனி ஹியூமன் பீயிங் ஆர் ஹர்ட் இல்லாட்டி கை கால்லாம் எதுவும் படல. என்ன ஏதாவது ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்றது? ஏதாவது ஒரு ஒப்பீனியன் டிஃபரன்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் அவ்வளோதான். ரவீந்திரன் சாருக்கும், இப்ப வந்து சௌந்தர்யாவுக்கும் மேக்ஸிமம் அவ்வளோதான் இருந்திருக்கலாம். அப்ப என்ன பண்ணலான்னா, உனக்கு வந்து ஒரு அடிஷனல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைக்குது உனக்கு. அவ்வளோ பெரிய டிவி சேனல்ல ஒரு பீக் இப்ப 100த் டே அப்படிலாம் வரும்போது, ஒரு நல்ல அட்ராக்ஷன் இருக்குது. ஒரு பீக் கிடைக்குது அப்படிங்கிறப்போ, யூ கோ யூஸ் இட் இன் அ கன்ஸ்ட்ரக்டிவ் வே. எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணு. எல்லாத்தோடையும் ஃபன் பண்ணு. ஹேப்பியா இரு. நல்ல இமேஜ் ஒண்ணு கிரியேட் பண்ணு. அத வச்சுட்டு வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி முன்னாடி போ. லாஜிக்கலா இதானே வந்து வொர்க் அவுட் ஆகுற ஒரு மேட்ரு. இப்ப நீ போய் என்னத்த உடைச்ச நீ? என்ன உடைச்ச? உன்னால என்ன உடைக்க முடியும்? அப்படியெல்லாம் வந்து ஒரு அப்படி பார்த்தா, இப்ப விஜயனுக்கு பரவப்படுற நெகட்டிவிட்டில விஜயன்னா 3 நாள்லயே காணாம போயிரணும். இப்ப ரஜினி சார் 6 மாசத்திலேயே காணாம போயிரணும். அவங்களே இங்க இல்ல. இங்கிருந்து 50 வருஷம் இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கான பாசிட்டிவ் இமேஜ் அப்படிங்கிறது இத விட 1000 மடங்கு. சேம் வித் சௌந்தர்யா. நீ ஒரு 4 பேர் ஹேட் பண்ணலாம். அவன் 40 பேர் லைக் பண்றானே! நீ என்ன பண்ணுவ? அத உடைக்க முடியுமா உன்னால? அந்த இமேஜ் உடைக்க முடியுமா? இப்ப அந்த பொண்ணு அழுக வச்சு எல்லாம் வெறுப்பாயிட்டானுங்க. ஆஹா! டேய் வேணும்னே பண்றீங்கன்ட்டு, எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க? ஸோ என்ன தப்பு பண்ணுச்சு? நான் ஜென்ரலா பார்க்குறேன் நானு. என்ன தப்பு அந்த பொண்ணு பண்ணுச்சு? என்ன அப்படி ராங்கா ஏதாவது பண்ணுச்சா? யாராவது ஃபேக்கா லவ் பண்ணுச்சா? நான் கேட்கிறேன். ஃபேக்கா லவ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் லவ் பண் இவங்களே நாட் டிசர்விங்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாங்க ப்ரோ. அதை எப்படி இவங்க சொல்லுவாங்க? அந்த பொண்ணுக்கு ஏன் கிளாப்ஸ் வருதுன்னு ஆடியன்ஸ் அதை போய் ஆராய்ச்சி பண்றதை விட்டு நான் எப்படி கிளாப்ஸ் வாங்கணும் தானே யோசிக்கணும். அதை விட்டு அதுக்கு எப்படி கிளாப்ஸ் வரலாம், அதுக்கு எப்படி இவ்வளவு சப்போர்ட் அது வரலாம் அப்படின்னு யோசிச்சா என்ன? இல்ல அது அதான் சொல்றேன் நண்பா. அது வந்து என்னன்னா, அது நீ நிஜமா இருக்கணும். அது நீ அத்தென்டிக்கா இருக்கணும். அது கிளாப்ஸ்ங்கிறது அது ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வர்ற ரெகக்னிஷன். அது நீ காசு குடுத்தெல்லாம் வாங்க முடியாது. நீ வந்து பிஆர் பண்ணியெல்லாம் சௌந்தர்யாவுக்கு வந்து அவ்வளோ பெரிய சௌந்தர்யாங்கிற பெரிய மல்டி பில்லியனர் கிடையாது. அவங்க வச்சிருக்க ஒரு பழைய பேக்கரி ஒண்ணு இருக்குது அவ்வளோதான். அதை வச்சுட்டு அந்த அம்மா எவ்வளோ பிஆர் பண்ணும்? லாஜிக்கலா நான் கேட்கிறேன் நானு. என்ன நீங்க என்ன இருக்கிறதே வந்து ஒரு பேக்கரி. என்ன மீறி போனா மீறி தலைகீழா சொன்னோம்னா ஒரு 1, 2 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கலாம் மீறி போனா. அத வச்சு நீங்க எவ்வளோ பிஆர் பண்ணுவீங்க நீங்க? அதுவும் வந்து சாலிட் அசெட்ஸ் லிக்விடா ஏதோ சேவிங்ஸ் ஒரு 10, 20 லேக்ஸ் இருக்கலாம். மீறி போனா நான் சொல்றேன் நானு. என்ன பிஆர் பண்ணுவீங்க நீங்க? 20 லேக்ஸ் எல்லாம் வந்துங்க உண்மையா சொல்றேன். பிராக்டிகலா ஒரு வாரத்துக்கு கூட பிஆருக்கு பத்தாது. அப்போ இதெல்லாம் சும்மா புல்ஷிட்டுங்க. உட்காந்துக்கிட்டு பிஆர் பண்றாங்க, வெங்காயம் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் புல்ஷிட்டுங்க சுத்தமா. ஷி இஸ் அத்தென்டிக் அண்ட் ஷி ஹாஸ் எனக்கு சௌந்தர்யாட்ட புடிச்சது என்னன்னா, அந்த பொண்ணோட பிரச்சனைய அந்த பொண்ணே ஷேர் பண்ணிரும். அது எங்கேயும் மறைச்சு வச்சது கிடையாது. அது அது பாட்டுக்கு அது பாட்டுக்கு அதோட எதார்த்தமான விளையாட்டு விளையாடிட்டே இருக்குது. அதனால இங்க வருது. அண்ட் ஷி டிசர்வ்ஸ் டு பி இன் த ஃபைனல் எனக்கு தெரிஞ்சு. வின் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நான் அத வந்து நான் அதுவும் ஒத்துக்கிட்டாங்க அந்த பிளாட்ஃபார்ம்லயே. ஆக்சுவலா அந்த பிஆர் டாபிக் வரும்போது நான் என்னுடைய ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் வந்து வெளியில கொஞ்சம் தெரியணும்னு சொல்லிட்டு என்னோட பத்தி போஸ்ட்லாம் ரீல்ஸ்லாம் போட சொல்லிட்டு தான் நான் வந்தேன். இங்க ஓகே. இருக்கிறவங்க மீதி பேர் எல்லாம் ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் மூவிஸ்ல நடிச்சிருக்கீங்க. எனக்கு வந்து நான் அந்த அளவுக்கு ஃபெமிலியர் கிடையாது. ஸோ நான் அந்த ஷோல ஏதாவது பண்றதுனாலதான் அவங்க எடுத்து போடுறாங்க. நான் எதுவுமே பண்ணலன்னா எப்படி அவங்க போடுவாங்க அப்படின்னு அந்த ஓப்பனாவே அவங்க சொல்றாங்க அதுல. ஓ!
ஐயா. ஆஹா. ஓகே. இல்ல சரி, சரி. அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பண்றாங்க அப்படின்றது சொல்றாங்க. பியர்ன்றது ஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ் விஷ்ணு அவர் வந்து ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ்ன்றதை தாண்டி இப்ப இல்ல ரிலேஷன்ஷிப்குள்ள வந்துட்டாங்க. பிரதர், அததான் சொல்றேன் சாமுவேல். நான் அந்த அந்த பொண்ணோட பிளஸ் அதான் சொல்றேன் நானு. ஆமா. நீங்க பிஆர்ங்கிறது பர்சனல் ரிலேஷன்ஷிப்ங்க. இப்ப பர்சனல் ரிலேஷன்ஸ் அதான் பிஆர். அண்ட் இது ப்ரொமோஷன் அப்படிங்கிறதெல்லாம் வந்துங்க, திருப்பி சொல்றேன். காசு குடுத்தெல்லாம் பண்றதுக்கெல்லாம் சௌந்தர்யாகிட்ட காசு இல்ல. சௌந்தர்யாகிட்ட காசு இருந்தது அப்படின்னா, அது விஜய் டிவியே வாங்கியிருக்கும். அப்படி காசு இருக்கணும். இல்ல பிக் பாஸே வந்து நடத்த தெரியணும். அந்த அளவுக்கு காசு இருக்கணும். அதெல்லாம் இல்லாம தான் அது பிக் பாஸ்ல ஒரு கண்டஸ்டன்ட்டா வருது. எவனாவது 1000 கோடி வச்சிருக்கிறவன் வந்து பிக் பாஸ்ல கண்டஸ்டன்ட் ஆவது பார்த்துருக்கீங்களா? அவனுக்கு 50,000 இல்லன்ட்டு தான் அவனே இங்க வர்றான். அதனால அதெல்லாம் இல்லைங்க. அந்த பொண்ணுக்கு நான் பார்த்த வரைக்கும் நேச்சுரலாவே ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்குது. அது ஃபர்ஸ்ட்டு வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபியூ வீக்ஸ் எதுக்குன்னா, அந்த பொண்ணு வெள்ளையா இருக்கு. அந்த பொண்ணு வந்து நல்லா உட்காந்துருக்கு. அந்த பொண்ணு வந்து பாடுது. இதுக்கெல்லாம் இருந்துச்சு. பட் ஒரு 1 மாசம், 2 மாசம் ஆகுறதுக்கப்புறம், அந்த பொண்ணோட கேரக்டர் இருக்குல்ல, நெறைய பேர் வந்து ரிலேட் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா, அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கரெக்ட்டா நெறைய இடத்துல கேள்வி கேட்கிற இடத்துல கேட்டுச்சு. கம்முனு இருக்கிற இடத்துல கம்முனு இருந்தது. இதுல ரிலேட் பண்ணிக்கிட்டு தான் அந்த பொண்ணுக்கு வந்து பெரிய ஃபேன் பேஸ் உருவாச்சு. வெறும் வந்து ஒரு ஜஸ்ட் எம்ப்டி பியூட்டிக்காண்டி வந்து அந்த பொண்ணுக்கு வந்து யாருமே பின்தொடரல. அண்ட் இன்னொன்னு ஃபார்முலா வந்து ஃபார்முலாவெல்லாம் எல்லாரும் விளையாட முடியாது. அண்ட் இன்னொன்னு ஃபார்முலாவா யாரு விளையாடலையோ, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்க்கு வெளியில வந்து ஷைன் ஆயிருக்காங்க. ஃபார்முலாவா யோசிச்சு விளையாண்டவன் பூரா வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப கப்ப தூக்கிருவான். வெளியில வந்து சும்மா உட்காந்துருப்பானுங்க. ஸோ அந்த பொண்ணு ஃபார்முலாக்குள்ள சிக்காம, அதுக்கு என்ன பிடிக்குதோ அத பண்ணுது. அதனால தான் பிக் பாஸ்க்கு புடிச்சு, மக்களுக்கு புடிச்சு அங்க வச்சிருக்காங்க. தட்ஸ் ஆல். இல்லன்னா ரவீந்தர் சாருக்கு இருக்கிற கேம் நாலேஜுக்கு அவரு தான் ஃபைனல்ல உட்கார்ந்திருக்கணும். எக்ஸாக்ட் நண்பா. இது இங்க நாலேட்ஜ் எல்லாம் இல்ல நண்பா. நெறைய பேத்துக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது நண்பா. இங்க என்னன்னா, பிக் பாஸ் இஸ் அபௌட் யுவர் கேரக்டர். உன்னோட கேரக்டர 24 மணி நேரம் அனலைஸ் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டத்துக்கிட்ட ஃபுட்டேஜ் தந்துடுறாங்க. அவங்க 24 மணி நேரம் அனலைஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆங்கிள்ல இருந்தும் அந்த கூட்டம் வந்து உங்க கேரக்டர் அனலைஸ் பண்ணுது. அந்த கேரக்டர்ல எவன் பெட்டரோ, பெஸ்ட்டா கூட இல்ல. எவன் பெட்டரோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி போயிட்டே இருக்கான். தட்ஸ் ஆல். நீ எடுத்து பாரு இவ்வளவுதான். இதுதான். இட் கம்ஸ் டவுன் டூ திஸ். ஸோ உனக்கு வந்து பெரிய அறிவு, நீ வந்து கால்குலேஷன் நீங்க சொன்ன மாரி தான். ஃபேட்மேன் வந்து அப்ப இதுவரைக்கும் இருந்திருக்கணும். ஆஹா! நீ ரொம்ப விவரமா இருக்கான்ல, அவன பிக் பாஸ் தூக்கி வீசிடும். ம். ரொம்ப கால்குலேட் பண்ணி ஃபேம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே சேர்த்து வைக்கணும். ம். இந்த விஜய் விசால் பண்றான், அவன்லாம் பண்றான். அவன மோசம்னு சொல்லல. விஜய் நான் நான் அகைன் தெளிவா சொல்றேன். நான் எந்த கண்டஸ்ட்டையும் இவன் வந்து பயங்கர மோசம் அப்படின்னு நான் வரவே இல்ல. என்னோட வேலையும் அது கிடையாது. பட் சில பேர் நம்ம பார்க்குறோம். ரொம்ப கால்குலேட்டிவா விளையாடி நம்ம பார்க்குறோம். அவங்க மேபி இப்ப ஷைன் ஆகுற மாரி தெரியும். பட் வெளில வந்தா ஒரு ரிசல்ட்டுமே இருக்காது. ஏன்னா மக்களோட அபிமானம் வந்து அவங்களுக்கு வரவே வராது. அது அது வரவே வராது. ஸோ பட் எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யாலாம் வெளில வரப்போ, மக்களோட சப்போர்ட்டோட வெளில வருவாங்க. அதுதான் பெரிய ப்ளஸ்ஸா இருக்கும். ம். பிரிட்டி ஷூர் பெரிய ஒரு 4, 5 ப்ராஜெக்ட் சைன் பண்ணுவாங்க. அடுத்த லெவல் போவாங்க. கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம, எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஆக்ட்ரஸா, நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டா, ஃபீமேல் லீடுன்னு விட்டுருங்க. நல்ல ஒரு எப்படி சொல்றது? கன்டென்ட் ஓரியன்டட் லீடா வருவாங்கன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நல்ல கன்டென்ட் படத்துல நடிச்சு அடிச்சு தூக்கி மேல வந்தாலும் வந்துருவாங்கன்னு நெனைக்கிறேன். நான் ரொம்ப சாலிடா பிலீவ் பண்றேன். பிகாஸ் ஷி ஹேஸ் தட் கெப்பாசிட்டி. அது நான் அது அது நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ப்ரோ பிரசாந்த் ப்ரோ பாருங்க, ஒரு ஸ்பேஸ்ல பேசிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து குக்கிங் பண்ண தெரியல, இவங்க எப்படி வந்து வின் பண்ணுவாங்க? ப்ரோ குக்கிங்க்கும் வின்னிங்க்கும் என்ன ப்ரோ சம்மந்தம்? அப்படிலாம் பேசுறாங்க ப்ரோ. அப்போ செஃப் இவரு இந்த வெங்கடேஷ் பட்ட தான் விடணும். என்ன எல்லா பிக் பாஸ் ஷோலயும் வந்து வெங்கடேஷ் பட்ட விட்டுட்டு, அவரு தான் அப்புறம் எல்லாத்தையும் வின் பண்ணுவாரு அப்போ. வெங்கடேஷ் பட் அவர் இன்னொருத்தர் இருப்பார்ல, அவரு குக் வித் கோமாளி. அவன் குக் வித் கோமாளியா மாத்திர வேண்டியதான்னு நெனைக்கிறேன். எல்லாம் சமையல் ரூம் மட்டும் மத்த ரூம் எல்லாம் வந்து நம்ம எடுத்துறலாம். என்ன 4 சமையல் ரூம் வச்சுக்கலாம். என்ன தினமும் காலைல எவன் வந்து இட்லி நல்ல குஷ்பு இட்லி எவன் சமைக்கிறானோ, அவன் வந்து அடுத்த ரவுண்டு போறான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எவன் மொளகா பஜ்ஜி நல்லா சூடா போடுறானோ, அவன் வந்து 15வது நாளு. அடுத்து வந்து எவன் தோசை வந்து முருகலா சுடுறானோ, அவன் வந்து 30வது நாள்ல வந்து இப்படி குக் வித் கோமாளி கம் பிக் பாஸ் அப்படின்னு ஒண்ணு வச்சிட வேண்டியதுதான். பிக் பாஸ் நடத்த முடியாது அப்போ. டேய் சோறாக்க இருக்கடா பிக் பாஸ் போறீங்க வெண்ணெய்ங்களா? இது யாருங்க சொல்றாங்க இந்த மாதிரி லூஸ்தனமான விஷயங்கள்லாம்? ஏங்க
போன வாரம் லிட்டரலா அந்த பொண்ணு போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் ம் கத்துக்கிறேங்க, நீங்க என்ன வந்து அது தெரியல இது தெரியல நீங்க செய்ய மாட்டேன், எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க. ஆனா நான் என்ன ம் இந்த இந்த ஃபைனல் வீக் வந்துட்டேன், இதுக்கப்புறம் நம்ம 8 பேர் தான் இருக்கோம், நான் ம் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சான்ஸ் கேட்டு அவங்க ம் வராங்க. அது நல்லா ம் பண்ணாங்க. அதுவும் இன்சார்ஜ் குக்கிங் இன்சார்ஜா வந்து நல்லா பண்ணாங்க. கடைசி ஓகே நாள்ல மீதமுள்ள, அதாவது இப்போ இன்னைக்கு நேத்து வந்து பன்னீர் சமைச்சு 10 பேர் ஷேர் பண்ணி எல்லாம் சாப்பிட்டு மீதி இருக்கிற ஒரு ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய பன்னீரை ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காங்க. இவங்க வந்து ஓகே என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்டா ஒரு ஆள் காலையில வந்து அவசரமா பசிக்குதுன்னு சாப்பிட வரும்போது எடுத்து ஒரு கன்சர்ன்ல சரி நீங்க சாப்பிடுங்க, பின்னாடி ம் வரவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா சமைச்சு கொடுத்துக்கலான்னு கொடுத்துட்டாங்க. ஏன்னா குக்கிங் ம் இன்சார்ஜ் கிட்ட ஒருத்தர் பசிக்குதுன்னு வந்து கேட்டா அவங்க கொடுத்துதான் ஆகணும். அதுக்கு கண்டிப்பா ஒரு ஓகே டைலாக் விடுறாங்க, மெஜாரிட்டி மைனாரிட்டி இந்த வீட்டுல மதிக்க மாட்டேங்கிறாங்க, எங்க எல்லாரையும் ம் கூப்பிட்டு வச்சு அதை கேட்காம பிரிச்சு கொடுக்காம கொடுத்துட்டாங்க, அவசரப்பட்டாங்கன்னு அந்த ம் பொண்ணை போட்டு அடிக்கிறாங்க எல்லாம். அந்த ஏடா ப்ரோ என்னடா ப்ரோ 22 கேரட் காமராஜர் கோல்டியாடா குடிச்சிட்டு காமராஜர் ப்ரோ இருந்தாங்க பிரசாந்த் ப்ரோ இது கூட இருங்க. நீங்க வந்து காமராஜர்ல கொண்டு வந்தாரு ப்ரோ ஒருத்தர். காமராஜருக்கும் காமராஜர் பன்னீருக்கும் எப்படிலாம் சோறு போட்டிருக்காரு அப்படின்னு நான் நாட்டுல காமராஜருக்கு அப்படின்னு. ஏண்டா பழைய பன்னீருக்கு காமராஜருக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது என்னடே யாருங்க அவன் காமராஜர்ல இவங்க எடுத்தது முத்துக்குமர். முத்துக்குமரன். முத்துக்குமரனா அவன் எதுக்குங்க காமராஜர்லாம் போனா பன்னீருக்கும் காமராஜருக்கும் என்னங்க சம்பந்தம் அவன் கொஞ்சம் அப்பப்போ இதெல்லாம் எச்சு பேசுவான் ஏதாவது எதுகை முனையா ஓகே ஓஹோ பரவாயில்ல அவனுக்கும் நல்லா ஸ்ட்ராங் ஃபேன் பேஸ் இருக்கு பட் இது வந்து புல்ஷிட் சீரியஸ்லி இது வந்து தேவையில்லாத ஒரு வசனங்கள் இதெல்லாம் ட்ரை பண்றாங்க இப்ப என்னதான் பிரச்சனை சீரியஸா ஒன்னு ட்ரை பண்றாங்களா அந்த பொண்ணு ஒத்துக்குது இல்ல மத்தவன் எல்லாம் பூரா சமைச்சு கிழிச்சிட்டானுங்களா எனக்கு தெரிஞ்சு ஏனுங்க எவனுமே இல்லை எவனுக்குமே சமைக்க தெரியாதுங்க அதான் உண்மை இவனுங்களுக்கே எவன் சமைச்சான்? ஒரு கிளாரிட்டி கிடையாது, இது பேச்சு போட்டியா சமையல் போட்டியா என்னன்னே ஒரு கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன் பழைய பன்னீரும் காமராஜரை எவன்டா எடுத்தது டேய் காமராஜர் என்ன ஒரு உயிரோடு இருந்தாருன்னா டேய் இதுக்கு தாண்டா நான்லாம் வந்து ரொம்ப நொந்திருப்பாரு எனக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது பேசலாம் அதாவது ஏதாவது அரசியல் சார்பா ஏதாவது வந்து ஒரு பேச்சு போட்டி வைக்கிறாங்க அப்ப சௌந்தர்யா ஏதாவது தப்பா பேசிடுதுன்னா ஒரு காமராஜர்ல இருந்து பேசலாம் இல்ல வேற ஏதாவது பேச்சு கிச்சு ஒரு ஜென்ரலா பரவாயில்ல ஏடா பன்னீருக்கு காமராஜருக்கு எப்படி லிங்க் பண்ணா லிங்க் ஆக மாட்டேங்குதா அவர் சாப்பிட்டு கூட இருக்க மாட்டாரா. ப்ரோ ப்ரோ நான் சொல்லட்டுங்களா, காமராஜர் காலத்துல பன்னீர் இருந்தானே எனக்கு முதல்ல தெரியல. அததாங்க காமராஜர் நேர்மை ஏங்க இதுக்கு ஏங்க அது என்னங்க பன்னீர் பச்சம் எடுத்து சாப்பிட்றான் இருக்கு அந்த பொண்ணு முதல்ல இருந்தே அப்படித்தான் இருக்குது. அது பசிதுன்னா போய் சாப்பிடும் இல்லை எவனாவது பசிக்குதுன்னு சொன்னானா ஏதாவது எட்டு வரும் அது ரூல்ஸ் எல்லாம் கண்டுக்காது அது பசிக்குதா போய் சாப்பிடுக்கணும் அவ்வளவுதான். இது என்னங்க இருக்குது இது என்னங்க காமராஜர் கக்கனு ராஜாஜின்ட்டு என்னங்க அது சி ரொம்ப பேடுங்க அது சத்தியமா சொல்றேன். இன்னொரு பிரசாந்த் இன்னொன்னு இவங்க எல்லாரும் குக்கிங் பண்ணாங்க, பட் சௌந்தர்யா குக்கிங் பண்ணும்போது மட்டும் லைவ்ல 20,000 பேர் பார்த்துட்டு இருந்தது. அந்த ஒரு 2 மணி நேரம் 1,00,000 பேர் பார்த்தாங்க சௌந்தர்யா குக்கிங் பண்ண அந்த ஒரு டாஸ்க். நான் எல்லாம் நம்ம பாய்ஸ் தான் அதுல ஒரு செம்மையா பண்ணியா பண்ணிருப்பாங்க, மத்தவங்க எல்லாம் சீரியஸா மூஞ்சி வச்சுட்டு பண்ணாங்க. அதுதான் பிரதர் நான் அதுதான் சொல்றேனே பிரதர் இவனுங்க முத நாள்ல இருந்தே பிரதர் நானும் தான் பாத்துட்டே இருப்பேனே பிரதர் 11 மணிக்கு போய் வெளியில உட்காந்துக்குவானுங்க பிரதர் குத்த வச்சு ஏதோ பெரிய இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கிற மாதிரியுமே இவனுதான் சியாச்சான் கிளேசியர் பிடிக்கிற மாதிரியுமே பேசிட்டு இருப்பானுங்க பாத்தீங்கன்னா இந்த அதாவது 2 நாள் தான் இருக்கும் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஸ்ட்ராட்டஜி போட்டு இருந்தானுங்க. நான் யோசிச்சே யாரா நீங்க எதுக்கு இவ்வளவு பயப்படுறீங்க ஏடா ஒன்னா கேம் குள்ள இருப்பீங்க இல்ல தூக்கி வீச போறாங்க அவ்வளவுதானே விளையாடுங்கடா கேம ஃபன் பண்ணுங்கடா. ஆனா ஒண்ணுங்க எனக்கு உண்மையாலுமே சொல்றேன் இவனு இந்த மங்குடிங்கெல்லாம் இருக்கிறங்காட்டிக்கு ரஞ்சித் அண்ணன்லாம் வந்து நான் எல்லாம் 10 நாள்லயே போயிடுவாருன்னு நினைச்சேன். ஆனா பக்கத்துல இருக்கிறவன் எல்லாம் சூர மங்குனியா இருக்கிறங்காட்டிக்கு அண்ணன் எல்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டு ப்ரோ இல்ல ப்ரோ பிரசாந்த் ப்ரோ கவுண்டமலை படம் வந்து ஓடின விட அண்ணன் இருந்த நாள் ஜாஸ்தி ப்ரோ.
அண்ணன் நீங்க வேற இன்னைக்கு பாப்புலர் ஸ்டார். இன்னைக்கு கொங்கு பெல்ட்ல அண்ணன் பாப்புலர் ஸ்டார். அண்ணன் வந்து இனி வாழ்நாள் ஃபுல்லா கொங்கு பெல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸி கடை, கிரைண்டர் ப்ரோ கடை, துணி நானும் கடை. கோயம்புத்தூர் தான் ப்ரோ. பசங்க ப்ரோ இங்கெல்லாம் இது அ- வச்சாங்க, கட் அவுட் வச்சாங்க அவருக்கு. அட கட் அவுட். நீங்க அததாங்க சொல்றேன் நானு. அவர் ஒண்ணுமே இல்லைங்க. இனி வந்து பாத்தீங்கன்னா தவிட்டு கடை, எண்ணெய் கடை இதெல்லாம் ஓப்பனிங் பண்ணியே அவர் வாழ்க்கையை ஓட்டிடலாம். தினம் ஒரு ப்ரோ. கடை ஓப்பனிங் பண்ணாருன்னா ஒரு 50,000 1,00,000 தருவாங்க. ஜாலியா வாங்கி உள்ள போட்டு ஜாலியா ஹாப்பியா இருக்கலாம் அண்ணன். அண்ணன் வந்து அந்த ஃபேன் பேஸ் உருவாக்கிட்டாரு. ஏன்னா இவனுக்கு தான் ஏதாவது பண்ணுமே. இப்போ உண்மையாலுமே இவனுங்கெல்லாம் என்டர்டைன்மெண்ட்டா இருந்தாருன்னா இப்ப ரஞ்சித் சார்னா தேவைப்பட்டிருக்காது. என்னடா இவரு மொக்கையா இருக்காரு, இவரு போயிடுறேன்னு 20 நாள்லயே போயிருப்பானுங்க. இவனுக்கு எப்ப பார்த்தாலும் இருக்குன்னா, எப்ப இட்லி வரும், எப்ப தோசை வரும், எப்ப கிண்டுறது. இதுதான் இப்ப இவனுக்கு சண்டையே அதுதான். சமையல் ரூம் பக்கத்துல உட்கார்ந்தே சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க பார்த்தீங்கன்னா. ஆமாங்க ப்ரோ. திடீர்னு நம்ம சிவாஜி பேரன்லாம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு பாடல ஆரம்பிச்சாரு. அப்படின்ட்டு சமையல் ரூம் அந்த மாரி. இல்ல அது ஒரு நான் உண்மையாங்க ஃபர்ஸ்ட் ஒரு 20, 25 நாள் பார்த்தேனுங்க. ரொம்ப சரிங்க ப்ரோ. சின்சியரா பார்த்தேன். தலைவலி வர ஆரம்பிச்சிருச்சு ராஜு. ஒரு பாயிண்ட்ல நம்மளால தாங்கவே முடியல. யாரா என்னடா இந்த மொக்கையா இருக்குது அப்படின்ட்டு. ப்ரோ சரி ஒரு பேசிட்டே இருந்தாங்க ப்ரோ ஸ்டார்டிங்ல எல்லாம். எப்படி பாப்பீங்க அதே நீங்களாம்? அதேதாங்க. நான் அந்த வெறுப்புல தான் விட்டது அதைய. ஓகே ப்ரோ. விட்டு நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம். ஆனா நல்ல வேளை விட்டது சந்தோஷமா போச்சு. ஏன்னா இன்னைக்கு வரையும் அதுதான் பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்க. இல்ல ப்ரோ ஆக்சுவலா நீங்க வந்து நீங்க ஒரு பெரிய யூடியூபரு. நீங்களே வந்து அதிகமா வந்து பேசக்கூடிய ஆள் தான். உங்களுக்கே Yeah. அது வந்து அவ்வளோ பாக்குறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்குன்னா, இது ஃபேமிலி ஆடியன்ஸ்ல எப்படி ப்ரோ பாப்பாங்க? யோசிச்சு பாருங்க அந்த 1 hour உட்கார்ந்து. இல்ல அது கஷ்டம். ம். இல்ல ப்ரோ ரொம்ப கஷ்டம் பிரதர். அதான் சொல்றேனே பிரதர். சி பிக் பாஸ் என்னன்னே தெரியாம இவனுங்க உள்ள வந்திருக்கானுங்கிறது தான் பிரச்சனைங்க. இட் எஸ் இஸ் ப்ரோ. அன் என்டர்டெயின்மென்ட் ஷோ. அது இவனுங்களுக்கு புரியுதா இல்லையான்னு கூட தெரியலங்க. அது கேம் ஷோங்கிறத விட இட் இஸ் அன் என்டர்டெயின்மென்ட் ஷோ. ரொம்ப சிம்பிள். நீங்க அந்த சாண்டி மாஸ்டர், கவின்லாம் இருந்த அந்த எபிசோடு இவனுக்கு பார்த்திருந்தாலே, இவனுக்கு நெறைய எடுத்திருக்கலாம். அவங்க சாண்டி மாஸ்டர் எந்த ரூல்ஸ்ல இருந்தாரு. சும்மா ரேண்டமா தலைவன் ஏதோ ஒரு ஜோக் அடிப்பான். சுத்திட்டு இருப்பான். அவ்ளோ ஹேப்பியா இருக்கும் அந்த ஷோ. இன்னைக்கு இப்ப பார்த்தாலும் இந்த ரீல்ஸ்ல, ஷார்ட்ஸ்லாம் பார்ப்பேன். அவ்ளோ ஹேப்பியா இருக்கும் அத பார்த்தா. ஏன்னா, அவ்ளோ என்டர்டெயின்மென்ட் இருக்கு அதுல. அதுலயும் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. பட் ஓவரால் என்டர்டெயின்மென்ட் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஜட்ஜ் பண்ணாம எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு மாரி பியூட்டிஃபுல்லா இருந்தது. அட போன சீசன் கூட ஓரளவுக்கு இருந்ததுங்க. இது சும்மா இவனுங்க கிச்சு 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 கிச்சுன்ட்டுங்க. நம்ம இந்த சீரியல் ஆர்டிஸ்ட் குரூப்ல ஐய்யய்யோ! அவன் விஜே விஷால்லாம் அல்டிமேட் பண்ணான் நடுவுல. அவன வந்து தன்னை ஒரு ஷாருக் கான்னு நினைச்சுட்டான் ஒரு பாயிண்ட்ல. ஐய்யய்யோ! நான் ஷாருக் கான் ஆச்சே! வெளில வந்தா என்ன பண்றதுன்னே தெரியலையே! பூரா கால் ஷீட்டா வந்துருக்குமே! என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு. நான் சொல்றேன். இங்க யாரையும் மோசம் சொல்லல. பட் அவன பார்க்குறப்ப எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ரியாலிட்டிக்கு பக்கத்துல கூட இல்ல அவன். திடீர்னு தன்னை கவின்னு நினைச்சுட்டு அந்த பொண்ண லவ் பண்ணிக்கிட்டு, பாவம் அந்த பொண்ணு ஃபீலிங்ஸோட விளையாண்டுக்கிட்டு, என்ன அந்த பொண்ணு பாவம் ரியலைஸ் பண்ணிடுச்சுங்கிறது சந்தோஷம். ப்ரோ சீரியஸா. ப்ரோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்யா உள்ளுக்குள்ள வந்தாங்க ப்ரோ. அவர் ஆமா. சொல்றாருங்க வந்து என்ன சொன்னாருன்னா, சவுண்டு என்னோட அப்பத்தாக்கெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பேசினாரு. அப்போ ஓ! அந்த வயசான பாட்டிக்கெல்லாம் சௌந்தர்யா பிடிக்குதுன்னா அவங்க வீட்டுல வந்து மனசுக்குள்ள பூந்துருக்காங்களா ப்ரோ எல்லாத்து வீட்லயும். அது ஒரு பெரிய பாசிட்டிவ் தான் இல்ல. பாக்குறேன். எல்லாத்துக்கும் புடிக்குதுங்க. அவ்வளோதாங்க. அதான் சொல்றேனேங்க. புடிக்குதுங்க. புடிச்சங்காட்டிக்கு தான் எல்லாரும் உட்காந்து ஒரு டாபிக் பேசுறீங்க. எல்லாரும் அது ஒரு டாபிக்காவே மாறாது இல்லைங்களா? இப்ப அதுக்குள்ளேயே கண்டஸ்டன்ட்லாம் இருக்கிறாங்க, இருந்தாங்க. என்ன? அவன பத்தி எவனாவது பேசுறோமா நம்ம? யாராவது ஒருத்தன் எவிக்ஷன் ஆனது டென்ஷன் ஆனோமா? யாருமே டென்ஷன் ஆவலையே. ஏன்னா, அப்பா தொலைஞ்சானுங்கடா அப்படின்னு தானே இருக்குது. இப்போ திருப்பி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. எவனாவது ஒருத்தன பத்தி, அப்பா ச்சே! இவன் வந்து போயிருக்கக்கூடாது. செமையா என்டர்டெயின் பண்றார்ல அப்படின்னு யாராவது ஒருத்தன நினைக்க தோணுதா? ஏன்டா இவனுங்க வந்தாங்கன்னு எப்படா தோணுது திருப்பி. சீரியஸ்லி எப்படா இவனுங்க வெளில போவானுங்க, 6 பேர் விளையாடுவாங்க அப்படிங்கிறது தானே தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு பேடா இருக்கானுங்க. மரியம் ஸோ ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. யா அண்ட் யா தேங்க் யூ அண்ட் தேங்க் யூ ஆல். பேசுங்க ப்ளீஸ். பேசிட்டே இருங்க. நன்றி. ஓகே ப்ரோ. பிரசாந்த் தேங்க் யூ ப்ரோ. ஹலோ பிரசாந்த் அ பிரதர் தேங்க்யூ ப்ரோ பிரசாந்த் ப்ரோ. மரியம் உங்களுக்கு சொல்லுங்க நேரம் மரியம். பேசணும். மரியம் சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் உங்களுக்கு. நான் கும்பகோணம் தான். நீங்க யா மெய்யழகன் வந்தப்போ கும்பகோணம் தஞ்சாவூர் பத்தி ஒரு வாய்ஸ் ஓவர் போட்டிருக்கோம். அந்த ஒரு ஆமாம்மா. யூடியூப்ல ஒரு ஷார்ட்ஸ் ஆமாம்மா. போட்டிருப்பீங்க. ஆமா. அந்த வாய்ஸ் ஓவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அது இப்போ கும்பகோணமோட இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லாம் அந்த வாய்ஸ் ஓவர் ஆமாம்மா. வந்து ரொம்ப பார்த்தோம்மா. ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. பார்த்தோம்மா. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எனக்கு ஒரு கொஸ்டின், உங்களோட வியூ என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏம்மா? ஆக்சுவலா பிக் பாஸ்ங்கிறது ஒரு ரியாலிட்டி ஷோ. ஏம்மா? அந்த ரியாலிட்டி ஷோல வர்ற கண்டஸ்டன்ட் வந்து
மக்களை ஈர்க்கணும். ஏதோ ஒரு கண்டிப்பா வகையில கண்டிப்பா நல்ல விதத்துல மக்களை ஈர்க்கணும். நாங்க கண்டிப்பா சௌந்தர்யா அதை செய்யறாங்கன்னு பாக்குறோம். ம் ஆனா அவங்க ஈர்க்கிற விஷயத்த அப்படியே இன்வாலிடேட் பண்றாங்கல்ல. கியூட், அவங்க ரியாக்ஷன்ஸ் அப்படின்ட்டு ம் இன்வாலிடேட் பண்றதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல நீ ஏன்னா பேசுறது, பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறது, தமிழ் பேசுறது, ஒரு ம் ஒரு அவங்களுக்கு ஒரு டாஸ்க் வருதுன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது தான் இங்க பல பேர் வந்து கேமா பாக்குறாங்க. இப்ப ராஜு பிரதர் கூட சொன்னாங்கல்ல, இன்னொரு ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்காங்கன்னு, அந்த ம் மாதிரி ஒரு வியூல பாக்குறாங்க. ஆனா நாங்க என்ன பாக்குறோம், சௌந்தர்யா வந்து ஈஸியா ஒரு ஒரு ஆக்டர்ஸ்க்கு, ஒரு எஸ் எஸ் ஆக்ட்ரஸ்க்கு அதானே எஸ் வேணும். எஸ் ஆஹ் நாங்க இல்லம்மா அதை பார்த்துதான் அதுதான்மா நாங்க அவங்களுக்கு இப்போ ஃபேன் என்ன ஆகுறோம். இங்க பிரச்சனை என்னன்னாமா, நீ ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸோ இல்ல ஒரு செட் ஆஃப் கண்டஸ்டன்ட்டோ ஒரு கண்டஸ்டன்ட் எப்படி நடந்துக்கணும்னோ இல்ல ஆடியன்ஸ் எப்படி நடந்துக்கணும்னோ முடிவு பண்ண முடியாது. இப்போ ஒரு செட் ஆஃப் கண்டஸ்டன்ட், இப்போ முத்து ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், போய் பயங்கர கேம் மோட்ல போய் பயங்கரமா பிளான் பண்ணி அப்படியே விளையாடுறான்னா, முத்து மாதிரியே எல்லாரும் இருந்துட்டாங்கன்னா அப்போ அங்கே எல்லாம் இந்த முத்து க்ளோன் மாதிரி எந்திரன் பட கிளைமேக்ஸ் மாதிரி தான் இருக்கும். அது என்ன எல்லாம் முத்து மாதிரியே சுற்றிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. பிக் பாஸோட பியூட்டியே ஒவ்வொருத்தனோட டேலண்ட்டை, தன்னோட கேரக்டர் எக்ஸ்போஸ் பண்ணி அதில் யார் வின் பண்ணுறாங்கிறது தான் பிக் பாஸோட பியூட்டியே. அப்படிங்கிறப்ப எல்லாரும் முத்து மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அண்டு எல்லாரும் விஷால் மாதிரி இருக்க வேண்டியதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர். ஸோ ஒருத்தன் வந்து ஹார்டாக ப்ளே பண்ணுறான்னா, இப்போ ஒரு விஷால் வந்து ஹீரோவாக இருக்காருன்னா அங்கே ஒரு சந்தானம்னா தேவை. ஏன் சந்தானம்னா விஷால் மாதிரி ஃபைட் பண்ணலன்னு நம்ம கேட்க முடியாது இல்லையா? ஏன்னா அந்தந்த ரோலுக்கு அவங்கவுங்க பொருந்துவாங்க. ஸோ சௌந்தர்யாங்கிற ஒரு கேரக்டர் என்னன்னா, அது ஒரு ஃபன்னான ஜாலியான ஒரு கேரக்டர். இப்போ அவங்க க்யூட்டாக இருக்காங்கன்னா அதை என்ஜாய் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்கள் சௌந்தர்யா வந்து இன்னொருத்தனை ஹர்ட் பண்ணியோ இல்லை இன்னொருத்தனை வந்து பேக் ஸ்டாப் பண்ணுறப்போ அதை என்ஜாய் பண்ணாதான் தப்பு. அவங்க க்யூட்டாக ஒன்று பண்ணுறாங்க, இல்லை அவங்க ஒரு க்யூட்டாவோ இல்லை வந்து ஜாலியாக உட்காந்து ஃபன் பண்ணுறாங்கன்னா அதை என்ஜாய் பண்ணுறதுல என்ன பிரச்சனைங்கிறேன் நான். அப்போது பிக் பாஸ் ஆடியன்ஸும் இதை தான் என்ஜாய் பண்ணணும், இதை என்ஜாய் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்குதா என்ன? அப்போ வந்து கேம் பயங்கரமாக அப்படி சுற்றி புழிஞ்சு அப்படியே விளையாண்டா மட்டும்தான் அவங்கள பார்க்கணுன்னு ஏதாவது இருக்குதா என்ன? அப்படியெல்லாம் கிடையாது. இல்லை, அது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸோட மைண்ட் செட். அது விளையாண்டா பார்க்கணும்னு. நீங்கள் விளையாடுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க? டாக்ஸிக் தானே ஆக்குறீங்க அதையா? இப்போ விளையாடுறேன்னு சொல்றவன எல்லாருமே தீவிரமா விளையாடுறேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? ஓவர் திங்க் பண்ணி 10 நிமிஷம் படிச்சுட்டு அதை எக்ஸ்பிளனேஷன் ஒரு அரை மணி நேரம் கொடுக்குறாங்க. அதுதான்மா நான் என்ன சொல்றேன்னா, திருப்பி இந்த 106 நாள் விளையாடுறத ஏதோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1500 நாள் டிஸ்கஸ் பண்றானுங்க. தேவையே இல்லை. டே அப்ப விளையாடுறா, தப்பா போனா பரவாயில்லடா. டே 2 தடவை நடக்கும். ஒன்னா நீ உள்ள இருப்ப இல்ல வெளில போவ, இவ்வளவுதான் மேட்ரு. அந்த டிஸ்கஷன் பண்ணா கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் விளையாடும் போது வந்துட்டு இது ரொம்ப நேரம் நம்ம விளையாடுறத சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பா சேர்ந்து ஒருத்தரை அட்டாக் பண்ணி அதுல ஜெயிக்கணும்னு பாக்குறாங்க. இல்ல அதுதான் பிரதர். இங்க என்னன்னா ஆடியன்ஸ் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, டேய் நீ விளையாட்ட ஜெயிக்கிறியோ தோக்குறியோ அது பிரச்சனை கிடையாது, நீ விளையாடுறப்ப யாரா இருந்த அதை பார்த்து தான் உனக்கு ஓட்டு போடுறாங்க. நீ வந்து பெரிய வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் கொடுக்குறாங்க, ஒரு கேம் இருக்குது, பால் பயங்கரமாக அடிச்சிட்டங்கிறக்காண்டி எல்லாம் உன்னை பெரிய ஆளுன்னு நினைக்க மாட்டாங்க. நீ அப்போ ஒருத்தனை அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருந்து கூட விட்டு கொடுத்தியா, இல்லை ரொம்ப ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அவனை ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியா, இல்லை அவனுக்கு சப்போர்ட் பண்ணியா, கூட இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கூட சேர்ந்து என்ன பண்ண, ஒரு டீமா லீடரா என்ன பண்ண, இதெல்லாம் தான் பார்ப்பாங்க. இதெல்லாம் தான் அதான் சொல்றேன், கேரக்டர் தான் இந்த ஷோவை முடிவு பண்ணுது. உன்னோட விளையாட்டு திறமையோ, நீ பெரிய அத்லெட்டு, நான் வந்து உசேன் போல்ட் பக்கத்துல ஓடுவேன், எப்படி ஒரு எட்டி குதிச்சார் பாத்தீங்களா அப்படின்லாம் எவனும் ஓட்டு போடுறது இல்லை. பயங்கரமா தான் நிறைய பேர். ஏமா சொல்லுங்க. சௌந்தர்யா மாதிரியே சீசன் 5ல வந்து ராஜு இருந்திருப்பாங்க, ராஜு அவங்க ராஜ்மோகன் இல்ல ராஜு, அவங்க வந்து அவங்களும் இதே மாதிரி சேம் கேரக்டர் தான். அவங்க வந்து கோவப்பட மாட்டாங்க, வாண்டடா போயிட்டு ஒரு ஃபைட் பண்ணணும், இந்த கேம்ல நம்ம தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒண்ணு பண்ண மாட்டாங்க. நேச்சுரலா என்ன வருமோ அதை பண்ணுவாங்க. அப்படி ஒரு அதாவது அப்படி ஒரு கண்டஸ்டன்ட் இருந்தப்போ சீசன் 5ல யாருமே அவங்கள தப்பு சொல்லல. ஆனா இந்த சீசன் 8ல ஒரு கண்டஸ்டன்ட் வரும்போது அவங்க மேல ஏன் இவ்ளோ குறை சொல்றாங்க அப்படிங்கறதுதான் எங்களுக்கு ஒரு ஆதங்கம். இல்லம்மா, இவங்க வந்து இது வந்து தேவையில்லாத ஜட்ஜ்மெண்ட்னு நான் சொல்றேன். நான் அவனோட இம்மெச்சூரிட்டியை காட்டுதுன்னு சொல்றேன் நான்.
இப்போ எனக்கு ஓகே வந்து ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரொம்ப முத்துவை பிடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு உண்மையாலுமே முத்துவ சில விஷயங்களில் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காண்டி நான் ஓகே சௌந்தர்யாவை ஹேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. டே உனக்கு ஆமா பிடிக்குதுன்னா நீ பிடிச்சிட்டு போ. அந்த பொண்ணு வந்து வேற உன்னோட வைப்புக்கு செட் ஆகல, அவ்வளோதான். நீ இக்னோர் பண்ணிட்டு உனக்கு யார் பிடிக்குதோ அவங்கள சப்போர்ட் பண்ணு. அதையே இன்னொருத்தரை போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து பிஆர் வச்சு பண்ற. அப்போ மற்றவனுக்கெல்லாம் ஓட்டு விழுகுது. அப்போ அவன்லாம் பிஆர் இல்லையா அப்போ? இதையே நீங்களும் சொன்னா, அப்போ நீங்களும் பிஆர் வைக்கிறேன்னு எல்லாருமே காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. எல்லா கண்டஸ்டன்ட்டுக்குமே அவன் சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க. 4 பேருக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. ஓட்டு போடுங்க அப்படின்னு 4 பேருக்கு மெசேஜ். இது வந்து எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் நடக்கும். அப்போ இதில் சௌந்தர்யா மட்டும் என்ன ஸ்பெஷல் கேட்டகரி நான் கேட்குறேன். விஜய் டிவியோட ஓனரா சௌந்தர்யா? ஓட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கான்னு சௌந்தர்யா. என்ன இது புல்ஷிட்டு, சும்மாங்க இதெல்லாம் சும்மா புல்ஷிட்டுங்க. தேங்க்ஸ் பிரதர் தேங்க்ஸ் ஆன்சர் தேங்க்யூமா தேங்க்யூ. தேங்க்யூமா அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஆல். ஃபைனலாக ஒன்று சொல்லிட்டு போயிடுறேன். கும்பகோணம் தஞ்சாவூர் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஊர். ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஊர். ரொம்ப வெள்ளந்தியான மனிதர்கள். சிலவங்களாம் சொல்லுவாங்க இந்த ஊர் மோசம்னு. இல்லை, நான் பார்த்த வரைக்கும் கும்பகோணத்தில் கிடைக்கிற அந்த பொங்கலும், காலையில் வந்து அந்த அமைதியும், காஃபியும், அதை தாண்டி அந்த தண்ணியும், அது வந்து எங்கேயுமே இருக்காது. வாழ்க்கையில் ஒருத்தர் செட்டில் ஆகணும்னு நினச்சான்னா மாதம் ஒரு 10,000 சம்பாரிச்சான்னா போதும், ஜாலியாக கும்பகோணத்தில் போய் ஒரு இடத்துல செட்டில் ஆயிடலாம். யாரும் ஒன்றும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அமைதியாக ஒரு வாழ்க்கை வாழலாம். அதனால் எனக்கு கும்பகோணம் தஞ்சாவூர் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஸோ அதனால தான் இன்னைக்கு அது எதேச்சியாக சொன்ன ஒரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊருங்கிறங்காட்டி சொன்ன ஒரு விஷயம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ பிரதர் தேங்க்யூமா தேங்க்யூண்ணா. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சாமுவேல். தேங்க்யூ ராஜு. தேங்க்யூ 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 விக்னேஷ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூண்ணா தேங்க்யூ தேங்க்யூ. வாங்கண்ணா. பிரியந்தா வாங்கண்ணா. கண்டிப்பாக வரணும்பா. தேங்க்யூ. தேங்க்யூ சரிங்க. தேங்க்யூ. பேசுங்க. ஆமா. ஆக்சுவலா இப்ப ஹாட் ஸ்டார்ல 12 மணிக்கு மேல ஒரு ஓட்டிங் வந்திருக்கும் நினைக்கிறேன். போட்டாச்சுங்களா? ஓகே போட்டாச்சு 10 கால் பண்ணியாச்சு. ஓகே ஓகே. நீங்க போட்டீங்க, மத்தவங்களும் கொஞ்சம் போட்டுருங்க. ரிமைண்ட் பண்ணுங்க. அதான் எல்லாரும் போட்டுருப்பா. ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ அந்த அந்த விஷால் சந்திரன் ஒரு லாக் ஐடி பார்த்துட்டு பாருங்க ப்ரோ. ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. நான் பாத்துக்கிறேன். சரிங்க ப்ரோ. அதே மாதிரி அப்ராட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கீழே மெசேஜ் போட்டுருங்க. சிராஜ் இருந்தாருன்னா அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் கொடுத்துருங்க. சிராஜ் இல்லைன்னா சுப்பிரமணியன் ஒருத்தர் இருக்காரு, அவருமே கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. எஸ் சாமுவேல் ப்ரோ. அன்சிதா நாளைக்கா ப்ரோ உள்ள என்ட்ரி? நாளைக்கு இருக்கும் மேபி. ஓகே. நாளைக்கு பெட்டியுமே வருது. ஆக்சுவலா அது ஒரு டாஸ்க் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த ரிலேட்டிவ் நீங்க இந்த போன் டாஸ்க் வச்சிருக்க மாதிரியே வச்சிருக்காங்க போல. ஓகே ப்ரோ. ஓகே சார். அதுலுமே யாருக்கு கேட்டாங்க இப்போ? தலைவர் ஆர்வலரா இருக்காது ப்ரோ. இந்த டாஸ்காச்சும் கொஞ்சம் பேசாம டாஸ்கா ஆட சொல்லு ப்ரோ. இல்ல. சில பேரை மட்டும் சொல்றேன். அவர் தான் இப்போ முதல்ல ஆர்வலரா இருக்காரு அந்த டாஸ்க்ல. இது வேற மாதிரி டாஸ்க், வேற மாதிரி இருக்கும். ஓகே ப்ரோ. ஜாலியா நாளைக்கு ஒரு செம டீட் இருக்கு போகுது லைவ்ல. இல்ல ராஜு, நான் உனக்கு இன்ஸ்டால எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ப்ரோ. ஹலோ பேசுங்க கணேஷ் ப்ரோ பேசுங்க. இல்ல ஒரே ஒரு டவுட்னா, இந்த மிஸ்கால் வந்து ஒரு நாள் எவ்வளவு லிமிட்? மிஸ்கால் ஓட்டு 10 கொடுத்துருங்க ப்ரோ ஒரு நாளைக்கு. ப்ரோ 10 கொடுங்க ப்ரோ 10. ஓகே. இப்போ நம்ம 2 நம்பர் இருந்தா 2 நம்பர்லமே 10 கொடுக்கலாம் இல்ல?